என்னது, நம்ம உடம்பெல்லாம் காளான் முளைக்குமா? அட ஆமாங்க. ஆனால் அது காளான் இல்லை, ஒரு வகையான பூஞ்சை. அவன் யாருன்னு நான் சொல்கிறேன். இவன் பேர் கேண்டிடா. இவனோட இனத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இவன் காற்றுல, தண்ணியில், இதில் எல்லாத்துலேயும் இவனோட ஸ்போர்களை பரப்பி விட்டுருவான். இது நமக்கு பல நோய்களை ஏற்படுத்தலாம். அதாவது நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வாயில் ஒரு வெள்ளையான படிவம் மாதிரி இருக்கும். இது நமக்கு சில நேரம் நாக்கில் வலிகளையும் வாயை சுற்றி புண்களையும் ஏற்படுத்தும். இது போக நம்ம டைட்டாக ஷூ அண்ட் ட்ரெஸ்லாம் போடும்போது நம்மளோட உடம்புல அங்கங்கே அரிப்பு, சிவப்பு தன்மையில் ஒன்று ஏற்படும். இந்த மாதிரியான நோய்களை எல்லாம் வர வைக்கிறது இவன் தாங்க. இது போக இதை விட கொடூரமான நோய்களும் இருக்குது. அதாவது சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். நம்மளோட உள் உறுப்புகளை பாதிக்கும். இது உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரியான நோய்களுக்கு ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட இம்யூன் லெவலை எப்போதுமே சரியாக வச்சுக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. இது போக பல நுண்ணுயிர்கள் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.